கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் வந்து இவ்வளோ கண்டிப்பேன் இன்னொரு ஜெயலலிதாவாக மாறிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி, அப்படி எடுத்துக்கலாமா? பாதி மாறிட்டாரு. ஆட்சி எது பிடிச்சிட்டாருன்னா 10 ஜெயலலிதாவை மாறுவார், நிச்சயமாக மாறுவார். அவர் இந்த மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர் அல்ல, அல்லது என்ன நடக்கிறது என்று கண்டும் காணாமல் ஸ்டாலின் போல் இருப்பவரும் அல்ல. இப்போ பாதி ஜெயலலிதாவை இருக்கார் உண்மை. சிஎம் ஆயிட்டார்னா 10 ஜெயலலிதாவை மாறுவார் அவர். அந்த திருவள்ளூர் மாவட்ட கிழக்கோ மேற்கோ மாவட்ட செயலாளர் தான் அந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார். அவர் மேலே அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினதுக்கான காரணம், ஊராக போய் நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். கட்சியின் அடிப்படை கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையை வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் எப்போ பாரு நம்ம கூட ஓரண்டை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக ஒரு கையெழுத்து பிரச்சார இயக்கம் நடத்துனாங்கன்னா அங்கே போய் நாங்கள் பிரியமாக கேட்டுக்கிட்டாங்க, அன்பாக கேட்டுக்கிட்டாங்கன்னு போட்டேன்னா அதை கட்சி தலைமை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. இந்த டிஎம்கேல பண்ணுவாங்க தெரியுமா, சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் 6 மாத காலத்துக்கு, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் பண்ணுவாங்களே உடனே சேர்த்துப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் கிளம்பு, பிஜேபியில் ரொம்ப பிரியமாக கையெழுத்து போடல, அங்கே போ. அப்போது ஹீ இஸ் அசர்ட்டிங் ஹிஸ் பொசிஷன். நீங்கள் உங்கள் வாயிலேருந்து ஏன் இது வந்துச்சு ஜெயலலிதா போலவா அப்படின்னு அவங்க தான் அந்த மாதிரியான அறிக்கை விடுவாங்க. நடவடிக்கை தான், அவ்வளோதான். நடராஜன் சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேரை மாற்றி போட்டு தந்தியில் ஆக்சுவலாக வந்து அவர் முன்னாள் டிஜிபி நினைக்கிறேன், அவரோட இன்னொரு நடராஜுக்கு பதிலாக இவரை போட்டோடனே அவர் நியூஸை பார்த்துட்டு அவங்க நீக்கிட்டோடனே ஐயோ அவர் இல்லை இவர் வேற ஒருத்தவங்க தெரிஞ்சோடனே திரும்ப வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்காத ஒரு விஷயத்துக்கே வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாங்க ஜெயலலிதா. அந்த மாதிரி வந்து இது நடந்தது. ஸோ இவரும் அப்படி நீக்கிறாருல்ல. திஸ் இஸ் அ மெசேஜ் டு ஆல் அதர் பார்ட்டி மெம்பர்ஸ். நீங்கள் ரகசியமாக பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு இது போன்ற கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் எவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட்டுன்றதை அவர் லியோ பலமுறை சொல்லியிருக்காரு. அவ்வளோ யோசிக்கல, அடிப்படை உறுப்பினர் பதவி கிளம்பு. போய் போர்டில் சைன் போட்டாராங்க சார் மும்மொழிக்கு எதிராக. மும்மொழி அவர் இந்த பிஸ்கட் பாக்கெட் ஆசைப்பட்டு போயிருப்பார் போல இருக்குது. ஒரு பிஸ்கட் பாக்கெட் லைஃப்பை தொலைச்சிட்டு இருப்பார் பாவத்தை. இன்னொரு கேள்வி கேட்டார் சார், அது திருச்சி அந்த சொல்கிறேன், ஒன்று வரேன். அவர் என்னென்ன பேசினார்ன்றதுலேருந்து ஒன்று வரேன். முதலில் அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வேலை செய்பவர்களை கட்சி அங்கீகாரம் செய்யும். நீங்கள் எப்படி வேலை செய்வீங்களோ அதற்கு உரிய முறையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் வேலையை பொறுத்து, எல்லா மட்டங்கள்லையும் நீங்கள் செய்யும் வேலையை பொறுத்து 26 தேர்தலுக்கு டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் பரிசீலனை செய்யப்படுவீர்கள். இது நிர்வாகிகளுக்கு, பொறுப்பாளர்களுக்கு. புரியுதுங்களா? நல்லா வேலை செஞ்சிங்கன்னா எம்எல்ஏ சீட்டு, இதான் மீனிங்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ராஜேந்திர பாலாஜிக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்குமான செய்தி, உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசாதீர்கள். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேடையில் பேரை சொல்லி பேசினார், மாஃபா பாண்டியன் பேரை சொல்லி சொன்னார். அதாவது அவங்களுக்கு போர்வை போத்திருப்பாங்க, சால்வை போத்திருப்பாங்க போல இருக்கு, அவரை விட நான் தான் பவர்ஃபுல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லை தேவையில்லை, அங்கே போய் பேசிக்கிறது, என் ரூமுக்குள்ளே பேசுங்க. அதை இல்லை புகார் சொல்லுங்கள். நீ ஒரு முன்னாள் அமைச்சர், அவரும் முன்னாள் அமைச்சர், இது நல்லா இல்லை. ஸோ இதை அவருக்கும் சொல்லிட்டாரு. அவருக்கு மட்டும் இல்லை, எங்கேயாவது இது மாதிரி பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி நடவடிக்கை. இப்போது நீங்கள் முதல்ல இந்த விஜயகுமாரை சொன்னீங்க, அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் தான் பயம் இருக்கும். கரெக்டுங்களா? அண்டு 3வது செய்தி, செல்வி காயத்ரிக்கு 2 நாட்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன் செய்தியாளர் சந்திப்பில் திரு விஜய் அவர்களுக்கு எதிராக கட்சி தலைமை சொன்னால் நான் போட்டியிடுவேன்னு சொல்கிறாங்க. முதலில் உங்களுக்கு டிக்கெட் தர வேண்டும், பிறகு உங்களை விஜய்க்கு எதிராக நிறுத்துவதா இல்லையா என்பதை முடிவெடுக்க வேண்டும். இன்னொன்று, திரு விஜய் அவர்களோடு கூட்டணி அமைத்தால் அதற்கான கேள்வியே எழப்போவதில்லை. ஸோ திஸ் டூ ப்ரீமெச்சூர். ஆனால் நீங்கள் எப்படி ப்ரெஸ்ஸில் போய் பேசுகிறீங்க? அண்டு திரு அண்ணாமலை பற்றி செல்வி காயத்ரி பேசியதையும் அவர் விரும்பியிருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தான் பதில் சொல்லணும். அவர் எவ்வளோ டிப்ளமேட்டிக் கடந்து போனார் பாருங்கள். சார் நீங்கள் கூட்டணிக்கு கெஞ்சிறீங்கன்னு சொன்னோன்னே அவர் அதிமுகன்னு பேரை குறிப்பு இல்லையே, நினச்சி தானே இறக்கி திட்டிருக்கலாம். என்ன நினச்சிட்டு இருக்கார் அண்ணாமலை? நேற்று முளைத்த காளான். அவர் சொன்னதும் சரிதானே சார். அண்ணாமலை வந்து அதிமுகன்ற பேரையே குறிப்பிடலையே. ஆனால் நீங்கள் தான் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி வம்படியாக கேள்வி கேட்டீங்க நிகழ்ச்சியில். அண்ணாமலை அப்படி குறிப்பிடல. புரிஞ்சுக்கிட்டேன். மேபி அதுதான் வந்து ஊருக்கே தெரியுமா அவர் ஏடிஎம்கே தான் சொல்கிறாருன்னு. அதான் நான் கேட்டேன்ல உங்கள்கிட்ட, வேறு எந்த கட்சி? தேமுதிகவா? அப்போது திரு எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது நீங்கள் அவர் வேணால் அதிமுகன்னு அவர் வாயிலேருந்து வரட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அதுக்கு பதில் இல்லையா? அதை விட தம்பி பேரை சொல்லு தம்பி, சும்மா மூடி மறைச்சு பேசிகிட்டு இருக்காத, பேரை சொல்லு.
இவர் இப்படி சொன்னோடனே அவர் சொன்னார், என்ன அண்ணன் எடப்பாடி ரொம்ப இப்படி சகோதர பாசம், அண்ணன் எடப்பாடின்னு பண்ணார்ல, இது 2. 3வது தான் ரொம்ப முக்கியம். திமுகவோடு சேர்ந்துக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்கிறீர்கள் என்று தகவல் வருகிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் அண்ணன் எனது அருமை நண்பர் நேரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே மாமூல் கொடுக்குறவர். போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் லைக் அடித்தடிலாம் அடித்தடி. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே மாமூல் கொடுத்துருவார். அப்போது சிபிஐ கணிச்சாங்களா சிபிசிஐடிக்கான்னு தெரில, கேஸ் நிலுவையில் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஸ்டேஷனுக்கு எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி திருச்சி தில்லை நகர் ஜிஹெச் ஸ்டேஷனு கவரில் போட்டு ஒரு அமௌண்ட்டை ஒருத்தட்டையாக ஒரு 2 வக்கீலுங்க போய் கொடுத்துட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு அப்போது திருச்சியில் இருந்த உயரதிகாரி, திருச்சி கமிஷனராக யாருன்னு தெரியல, விவரம் தெரிஞ்சு சர்ப்ரைஸ் செக் பண்ணி ரைட்டு ட்ராயரில் கவர் போட்டு வச்சுருக்கு. தில்லை நகர் இன்ஸ்பெக்டர், ஜிஹெச் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு போட்டு வச்சுருக்குது. அது அப்புறம் எடுத்துகிட்டு வேறு வழி இல்லாமல் செய்தித்தாளில் வந்ததால் வேறு வழி என்று சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். அப்புறம் திமுக ஆட்சி வந்தது. அந்த வழக்கு என்ன இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்குறவர் எதிர்கட்சி கொடுக்க மாட்டாரா? இது தொடர்பான ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கிறது. கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இது திருச்சி மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் அத்தனை மாவட்டங்களுக்கும் இது பொருந்தும் என்பதை சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அண்ணா நகர் கார்த்திக் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஏடிஎம்கேல பதவிகளில் இருக்கிறார்கள். இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஒன்று நடவடிக்கை அல்லது உங்களுக்கு அதிமுகவில் எதிர்காலமே இல்லாமல் போய்விடும். இதைத்தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஜெயலலிதாவை பாதி ஜெயலலிதாவை மாறிட்டாருன்னு. அப்படி தான் இப்போ நடவடிக்கை எடுக்கணும். அப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கட்சினா டிசிப்ளின் வேணும்ல. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா அப்போ நீங்கள் அந்த பார்ட்டியில் இருக்காதீங்க. இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுல்ல. அப்புறம் லீடர்ஷிப்னு எதுக்கு இருக்குது? இதுதான் கட்சியில் இருந்தீங்கன்ற இருக்கக்கூடிய சிக்கல். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிர்வாகிகள்லாம் அந்த கிரவுண்ட் லெவல் வேலையை பாருங்கள், கூட்டணி வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு நாங்கள் பேசுவோம், முடிவெடுத்து கொண்டு இருப்போம், எப்படி வேண்டுமானாலும் அமையும். கூட்டணி அமைக்கிறது தானே அவங்க வேலை. நீங்கள் கீழ் லெவலில் பேசி நீங்கள் என்ன கூட்டணி அமைச்சிருவீங்களா? நீங்களும் பக்கத்தில் இருக்க வட்ட செயலாளரும் பேசி வண்ணேன் 2 பேர் கூட்டணி வச்சுக்க முடியாது உங்களால், இல்லையா? அப்போ பொது வெளியில் ஏன் பேசுகிறீங்க? யாராவது உங்களை விவாதத்திற்கு அழைத்தால் கூட்டணியை தலைவர்கள் பார்த்துக்கொள்வார்கள். எங்களுக்கு வேலை, எங்களுக்கு இடப்பட்ட பணி கட்சி வேலையை செய்கிறது என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். அண்ட் இதெல்லாம் மற்ற கட்சிகள் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், திமுகவிலையும் வேலை நடந்துகிட்ருக்கு, அதிமுகலையும் வேலை நடந்துகிட்ருக்கு. இது இவ்வளோ பெரிய கட்சி, 52 வருஷம் பழமையான கட்சி, 32 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி. அப்போ பூத் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை தெரிந்து கொண்டு வேலை செய்கிறார்கள். இன்னும் பூத் ஏஜென்ட்டே நியமிக்காத ஒரு கட்சி முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டால் என்ன ஆகும் என்பதையும் இதை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாருக்கும் புரியுதுங்களா? அந்த பூத் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதை தெரிஞ்சதுனால இவங்க அதை பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு எடப்பாடி ஓல்டு ஸ்கூலு, இந்த டிஜிட்டலு ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் விட ஒரிஜினலாக போய் ஒர்க் பண்ண. அண்ட் திண்ணை பிரச்சாரத்தை நேற்று நம்ம பேசின திண்ணை பிரச்சாரத்தை வலியுறுத்தி இருக்கிறார். திண்ணை பிரச்சாரத்தை இன்னும் வலுவாக வீடு வீடாக கொண்டு சேர்க்க வேண்டும். ஆளுங்கட்சியின் ஊழலை, அதிமுகவின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று சேருங்கள். அவரோட இது என்னென்னா, அந்த டிஜிட்டல், அந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசணும், தேவைன்றதை சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஐசிங் ஆன் தி கேக். கேக்கே இல்லாமல் மேலே ஐசிங் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லை சார், நம்ம ஆல்ரெடி பேசும்போதே கூட என்ன சொல்லியிருக்கோம்னா, களப்பணியும் முக்கியம், டிஜிட்டல் மீடியா இன்னைக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துட்டதுனால இந்த ஒர்க்கும் முக்கியம், ரெண்டுமே தான் முக்கியம்னு தான் பேசியிருக்கோம். வெறும் அது இல்லாமல் இது இல்லை, இது இல்லாமல் அதுவும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் மாஃபாய்க்கும் பிரச்சனை வருதுன்னா டிஜிட்டல் மீடியாவில் தான் அது ஊதி பெருக்கப்படும். அட் அ டைமில் தமிழக மக்களுக்கே போய் சேரும் போது அதை செய்யக்கூடாதுன்னு ஒருத்தர் அங்கேயே அதை நிறுத்துறது தான் சரி. கட் பண்ணி விட்டணும். அதான் லீடருக்கு அழகு. அடிச்சுக்கிட்டோம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு லியோ சொன்னார், மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதல் முறையாக எழுந்து பேசினான்னு கம்முன்னு உட்காருன்னு உரிய அமைக்கி தூக்கிட்டு போனாங்கன்னாரு. அப்படிலாம் இருந்துச்சுன்னா இதாகுது. இப்போ ஃபேமாக சொல்லிட்டாரு, வெள்ளுகளில் வந்துச்சுன்னா அவ்வளோதான். ஸோ பொதுவாக பிஜேபியையும் நாம் தமிழர் கட்சியும் சொல்லுவாங்க, சோஷியல் மீடியாவில் 2 பேரும் பயங்கர வலுவாக இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் ஒரு வேளை தேர்தல் நடந்துச்சுன்னா இவங்க 2 பேர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கள அளவில் வேலைன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கட்டமைப்பு முதலில் இம்பார்ட்டன்ட், அது இருக்குது. 2 கட்சிகிட்டையும் ஏற்கனவே இருக்குது. களத்தில் செய்யக்கூடிய பணி தான். இப்போ இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கக்கூடிய காலத்தில் மூத்த அமைச்சர்களெல்லாம் அனுப்பி ரோடாக போன்னு சொல்லிட்டு ஏன் அனுப்புகிறாங்க? அது பேஸ்மெண்ட் இருந்தால் தான் நீங்கள் மேலே கட்டிடம் பூச்சி வேலையெல்லாம் பண்ண முடியும்.